துலாம். கவனம் தேவை. எதுல கவனம் தேவை? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். வீடியோக்குள்ள நான் அதை பத்தி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எவ்ரி வீக் ராசி பலன் மட்டும் இல்லை, அஸ்ட்ராலஜி பற்றின நியூ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கிறேன், கால்ஸ் பண்ணாதீங்க. கால்ஸ் பண்ணாலும் பிக் பண்ண முடியாது, அப்ராட்ல இருக்கிறனால வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். துலாம். கலையார்வம் அதிகம் கொண்ட சுக்கரனுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாம். இந்த செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்கு ரொம்பவே சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே கிரக நிலைகள் நல்ல நிலைமையில தான் இருக்கு. அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ போகல. 12 ராசிகள்லையுமே பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு தாங்க ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. கிரகங்கள் வந்து அப்படி அழகா அமைஞ்சிருக்கு. 6வது இடத்துல பாவ கிரகம் இருக்கணும், 6வது இடம் கெடணும். நல்ல நிலைமையில இருக்கு உங்களுக்கு. எல்லாருக்கும் அப்படி அமையாது. எப்பவாவது ஒரு தடவை தான் அந்த மாதிரி கிரகங்கள் வந்து கரெக்டா ஒரு ராசிக்கு வந்து வரும். உங்களுடைய துலாம் ராசிக்கு அது அமைஞ்சிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் முதல் 10 நாள் வரைக்கும் சுக்கிரன் வந்து 10வது இடத்துல இருக்கும், தொழில் ஸ்தானத்துல 10, 11வது இடங்கள்ல இருக்கும். அடுத்து வந்து பயிற்சியாகி 11வது இடத்துக்கு போகும். மூத்த சகோதர ஸ்தானம் 10வது இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கறனால முதல் 10 நாள் வரைக்கும் மட்டும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தொழில் சம்பந்தமானதே இருக்கும். தொழிலை பத்தியே நீங்க யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அடுத்து வந்து 11வது இடத்துக்கு பயிற்சியாகி போயிடும் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதியும் வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் பயிற்சியாகி 11வது இடத்துக்கு போறது, 8வது அதிபதி 11வது இடத்துக்கு போகுது, லாபஸ்தானத்துக்கு போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களை நல்ல ப்ராஃபிட் பார்க்கறதுலாம் இந்த செப்டம்பர் மாதம் நடக்கும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல ராகு இருக்கு, இருந்தா கூட குரு பார்வை வாங்கியிருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் பயிற்சியாகி சுக்கிரனுடைய பார்வையும் வந்து ராகு மேலப்படுது, 5வது இடத்துல விழுகுது. அதிர்ஷ்டத்தையும் எண்ணங்களையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதிர்ஷ்டம், குழந்தைங்களால அதிர்ஷ்டம், குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம், உங்களுடைய எண்ணங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நடக்கிறத துலாம் ராசிக்காரங்க பார்ப்பீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதியான செவ்வாய் பயிற்சியாகி 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசி மேல வருது, குருவுடைய பார்வை வாங்கியிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, கணவன், காதலன், காதலி, கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கணவன் மனைவி எல்லாமே இந்த டைம் வந்து உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இருப்பீங்க. அந்த எண்ணத்தை வந்து விட்டுருவீங்க, விட்டுட்டு சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமரசத்துக்கு வருவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். காதல் திருமணம் நடக்கும், காதல் வந்து கைகூடும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கூட செப்டம்பர் மாதம் நடக்கிறதுக்கு இருக்கு. நல்ல பலன்கள் இருந்தா கூட கெடு பலன்கள் அப்படிங்கிறதும் இருக்கதானே செய்யும். பெரிய அளவுல கெடு பலன்கள்லாம் எதுவுமே இல்லைங்க துலாம் ராசிக்கு. 12 ராசிகளை பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தா கூட 12வது இடத்துல உங்களுடைய வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 12வது இடம். உங்களுடைய ராசிக்கு 12வது இடம். 12வது இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு இல்லையா, அது இந்த வருஷம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். இந்த மாசம் வந்து 10ஆம் தேதி வரைக்குமே, ஒரு 10, 15ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் இருக்கிறதுனால அந்த இடம் கெடும். வெளிநாட்டு விஷயங்கள் வந்து உங்களுக்கு சுமூகமா இருக்காது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர தகவல்கள் நல்லதா இருக்காது. ஸோ வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் நல்லா இருக்காது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசி மேலே பயிற்சியாகி வருது. கணவன் மனைவி விஷயம், காதல் விஷயங்கள் வந்து நல்லதா இருந்தா கூட செவ்வாய் வந்து கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத கோபம், படபடன்னு முடிவெடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆக்டிவா இருப்பீங்க, ஆனா ரொம்பவே சூப்பர் ஆக்டிவா இருப்பீங்க. அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணணும் விஷயங்களை. செவ்வாய் ராசி மேல வர்றது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. மற்ற விஷயங்களுக்கு நல்லதா இருந்தா கூட நிதானம் இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். ஓகே, சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் பிரீஃபா. உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல மனோகாரகனான சந்திரன் மறைறதா சந்திராஷ்டமம். இது எல்லாருக்கும் நடக்கும், எல்லா மாசமும் நடக்கும்.
சந்திராஷ்டமம் நாட்கள்ல பாத்தீங்கன்னா மனசு ஒரு நிலையில இருக்காது. சில கன்ஃபியூஷன் இருக்கும், தேவையில்லாத மனக்குழப்பம், பய உணர்வு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள்ல வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. மனசு ஒரு நிலையில இருக்காது. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வருஷம் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமம் மாசம் மாசம் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகதான் செய்யும். ஏன்னா சனியுடைய பார்வை வந்து சந்திரன் மேல படும். சந்திரன் ஆல்ரெடி 8ல மறையும், சனியுடைய பார்வை வாங்கி மறையும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலைகள் இருக்கும். சந்திராஷ்டமம் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாசம் 13, 14ஆம் தேதிகள்ல நடக்குது. ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத, சுப காரியங்கள் பண்றத தவிர்த்துருங்க. கவனம் தேவை. நான் தம்ப்நெயில்ல சொன்ன விஷயம். எதுல கவனம் தேவை? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல சனியுடைய பார்வை படுது. வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது. வெளிநாட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா கிழக்கு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருந்து வரக்கூடிய ஆஃபர்ஸ் விஷயங்கள்ல கவனமா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி மேலேயும் செவ்வாய் பயிற்சியாய் வந்துடும். சூரியன் வந்து 12வது இடத்துல பாவத்தன்மை அடையும். புதன் ஆட்சியா தான் இருக்கு, 12வது அதிபதி இருந்தா கூட நிறைய செட்பேக்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் முடியணும்னா ஒண்ணு இந்த மாதிரி இருக்கும், ஈஸியா முடியாது, எஃபர்ட்லெஸ்ஸா எதுவுமே பண்ண முடியாது. இருந்தா கூட அப்படி நடக்கல அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய டெண்டர்ஸ், ஆர்டர்ஸ் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. அவசரத்தனமா எதுவுமே பண்ணிட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் ராசி மேல இருக்கு. அவசர கொடுக்கத்தனமா சில விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிற மாதிரியான நிலைமைகள்லாம் கண்டிப்பா நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். மற்றபடி துலாம் ராசிக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு. மற்ற ராசிகளை காட்டிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய அளவுல கெடுபலன்கள் எதுவுமே இல்லை. அஷ்டம சனி, ஜென்ம சனி மாதிரியான பீரியட் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியட்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இப்போதைக்கு எதுவுமே வரப்போறது இல்லை. ஸோ ஓவராலா இந்த செப்டம்பர் மாசம் துலாம் ராசிக்கு ரொம்ப நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராசி பலன். ராசி பலன் வந்து ஒரு 30% தான் வந்து ஒர்க் ஆகும். ரிமைனிங் 70% பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தான் இருக்கு. சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ராசி பலன். இப்ப கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகல, ராசி பலன் வந்து நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கு நடக்கல, எல்லாமே போய் நீங்க மட்டும் இல்ல மற்ற ஜோசியர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு நடக்கல. என்ன விஷயம்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்கு. 6, 8 தசாபுத்தி போகக்கூடாது. 6, 8 சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தொடர்பு கொண்ட தசாபுத்தி போகக்கூடாது. பாவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசாபுத்தி போகக்கூடாது. இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ராசி பலன் எதுவுமே வந்து பொருந்தாது. இங்க ஒண்ணு நான் சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கு வேற மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா இதுதான். ஸோ சொந்த ஜாதகத்தை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருக்கணும். சில பேருக்கு ராசி பலன் தாண்டி எதுவுமே தெரியல, ஜோதிடம்னாலே ராசி பலன் தான் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லைஃப் இருக்கு. ராசி பலன் ஒரு 30% தான், ரிமைனிங் 70% சொந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.